ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பஷீர் நியூ பஸ் யூடியூப் சேனல். இதில் நம்ம ஆடியோ போர்டு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஆடியோ போர்டு ஒரு கிளாஸ் டி ஆடியோ போர்டு இந்த போர்டு ரொம்ப சின்னதாக, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட சிப்பு பார்த்தீங்கன்னா, ஐசி பார்த்தீங்கன்னா TPA 3116D2 அப்படிங்கிற ஐசி. இந்த ஐசி இது டுவல் சேனல் போர்டு. ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் கொடுக்கும், 2 சேனலுக்கு 100 வாட்ஸு. அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா DC SMS பவர் சப்ளை 12 வோல்ட்டு கொடுக்கலாம். ஆனால் இதோட டேட்டா பேஸில் 12 to 24 போட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு 12லேயும் 15 வோல்ட்டு தான் அது கொடுக்கலாம். கொடுத்தா இதோட போர்டோட லைஃப் நல்லாயிருக்கும். அதிகப்படியான வாட்டு கொடுத்தோம்னா இந்த போர்டு ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் உள்ள எல்லா காம்பனன்ட்ஸுமே SMT காம்பனன்ட்ஸ் தான். அதனால தான் சொல்கிறேன். அதனால் இந்த போர்டுக்கு 12லேருந்து 15 வோல்ட்டுக்குள்ளே DC சப்ளை கொடுங்க, SMS பவர் சப்ளை. இதை இந்த போர்டை செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு கிளியராக தெரியுதானு தெரியல. இது கிரவுண்டு, இது சென்ட்ரு கிரவுண்டு, இன்புட்டு இது லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட இதாக தெரியுது, அதனால தான் இது பாருங்கள். ஸ்பீக்கரோட லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, பக்கத்தில் ப்ளஸ்ஸு கிரவுண்டு. ஓகேங்களா? ரொம்ப சின்னதான ஒரு போர்டு பாருங்கள். ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்குது இந்த போர்டே. ஆனால் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நான் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த போர்டு ஒரு மோனோ போர்டு. இது 60 வாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 10 வாட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதுக்கு பவர் சப்ளை நம்ம கொடுக்கலாம். TPA 3118 இதோட சிப்பு. இதில் கெப்பாசிட்டரு 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனிக்கும் அது வித்தியாசப்படும். 470 MFT 35 வால்ட்டு. நம்ம ஒரு 25 வால்ட்டு கொடுத்தா கூட அந்த போர்டு தாங்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு மோனோ போர்டு. இந்த போர்டில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே பண்ணுறதில்ல, சால்ட்ரிங் பண்ண எந்த ஒரு தேவையுமே கிடையாது. இது பாருங்க, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, இது ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? இது ரொம்ப சின்னதாக உள்ள ஒரு போர்டு தான். அப்புறம் இதுக்கு ஸ்பீக்கரு யூஸ் பண்ணிங்கன்னா இதே டபுள் போர்டு வாங்கி போட்டிங்கன்னா BTL பேரல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த போர்டில் 2 போர்டு போட்டிங்கன்னா 120 வாட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா போர்டோட குவாலிட்டி எப்படி நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குது. முன்னாடிலாம் நம்ம ஒரு 100 வாட்ஸுக்கு மோனோ பண்ணோம்னா 2 மாஸ்பெட்டு போடலாம், டிரான்சிஸ்டர் போடலாம், IRF 150 250 இந்த மாதிரி போடலாம். டுவல் பவர் சப்ளையில் இயங்கக்கூடியது. இது எல்லாமே இப்போ சிங்கிள் பவர் சப்ளை தான். இப்போ நம்ம இதுக்கு சப்ஃப்ரீ போட்டு யூஸ் பண்ணோம்னா இது ஒரு மோனோ சேனலு. நம்ம ஸ்டீரியோவை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மோனோவுக்குன்னு பண்ணும்போது நம்ம மோனோ சேனலாக யூஸ் பண்ணும்போது தான் இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாம், நான் இது ஆடியோ டெஸ்ட் நான் இன்னும் பார்க்கல. ஆடியோ டெஸ்ட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துங்க. இந்த போர்டை செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதோட ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா சப்வூஃபரு
மேக்ஸிமம் 2 ஓம்ஸ் கொடுங்க. 2 ஓம்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 24 வோல்ட்டு 25 வோல்ட்டு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 3 ஆம்ஸு பார்த்துங்க. இது வந்து டோல் பவர் சப்ளையில் சிங்கிள் பவர் சப்ளை தான். அது சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு தான் அது. இப்போ வர எல்லா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்ட்லேயுமே வந்து சிங்கிள் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் தான் கொடுக்குறாங்க. எஸ்எம்பிஎஸ் தான் கொடுக்கணும், பியூர் டிசி கிடைக்கும். ஏன்னா இதோட சிப்பு அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் தான். இந்த 4 கெப்பாசிட்டர் மட்டும்தான் நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. மற்றபடி ஒரு போர்டுக்கும் ஒரு வித்தியாசம் வரும். அது ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா கம்பெனி வந்து எந்த அளவுக்கு கம்பெனி வந்து எப்படி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து எல்லா போர்டும் வரும். இப்போ இந்த போர்டோட ஆடியோ ரிசல்ட் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோடு பண்ணுறேன். இந்த போர்டையும் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப குட்டியான போர்டு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்டுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்பர் வேணால் வாட்ஸ்அப் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் வந்து உடனே மெசேஜ் பண்ண மாட்டேன். ஒர்க்கு முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ரீப்ளை பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.